வரத்து குறைந்ததால் கோயம்பேடு மொத்த விலை சந்தையில் காய்கறிகள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்பு வெப்பம் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பல இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. திடீர் வானிலை மாற்றத்தினால் காய்கறி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளது. தினசரி 1200 டன் தக்காளி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 700 டன் தக்காளி மட்டும் வந்துள்ளது. இதனால் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 70 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தினசரி 7000 டன் வரை காய்கறிகள் வரத்திருந்து வந்த நிலையில் இது 4000 முதல் 5000 டன்னாக குறைந்திருப்பதால் மற்ற காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. பீன்ஸ் 180 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 200 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்டைக்காய் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. முருங்கை விலை 40 ரூபாயில் இருந்து 60 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கோயம்பேடு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வரத்து பொறுத்து தான் விலையை நிர்ணயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இங்கே தொடர்ந்து இந்த ஒரு 2 வாரமாக வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 7000 டன் காய்கறி மட்டும் தேவை. ஆனால் இப்போ வரதே 4000லேருந்து 5000 டன் காய்கறி தான் வருது. குறிப்பாக இந்த பச்சை காய்கறிலாம் ரொம்ப கம்மியாக வருது. பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 70 ரூபா விற்று இந்த பீன்ஸு தொடர்ந்து விலையேறதெல்லாம் இன்றைக்கி 220 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி தக்காளி விலை எப்பவுமே ஏறாமல் இருந்தது. இப்போ 2-3 நாளாக தக்காளி விலை ஏறிருக்கு. தூத்துக்குடியில் உள்ள முக்கிய காய்கறி சந்தையான காமராஜர் சந்தைக்கு ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காய்கறிகள் வருகின்றன. 10 நாட்களாக தொடரும் கோடை மழை காரணமாக வரத்து குறைந்து காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் இருந்து தக்காளி கொண்டு வரப்படும் நிலையில் அங்கு பெய்து வரும் மழையால் 1 கிலோ தக்காளி விலை 20 ரூபாயில் இருந்து 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ பீன்ஸ் 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 180 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அவரைக்காய் விலை 80 ரூபாயில் இருந்து 160 ரூபாய், பட்டர் பீன்ஸ், பட்டாணி ஆகியவை 140 ரூபாயில் இருந்து 200 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. கேரட் 60 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், வெண்டைக்காய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. காய்கறி விலைலாம் கடந்த வாரத்தில் ஒரு நார்மலான விலை இருந்தது. மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எல்லா பக்கமும் மழை பெய்யறதுனால தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யுது. பக்கத்தில் ஆந்திராவிலையும் மழை பெய்யுது. அதனால காய்கறி வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கு. மூர்த்த நாளுங்கிறனால தேவைகள் அதிகரிச்சிருக்கு. காய்கறி வரவு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எல்லா காய்கறி விலையுமே விலை ரொம்ப கூடிட்டு. இப்போ அவரைக்காய், பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 150 ரூபா வியாபாரம் அவரைக்காய் இதுகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. பட்டர் பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டா 200 ரூபாய்க்கு மேலே விற்குது. இதேபோல கன்னியாகுமரி முழுவதுமாக பெய்து வரும் மழை காரணமாக தேங்காய் விலை ஒரு மூட்டை 600 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 3100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மழை குறைந்து மீண்டும் வழக்கமான வரத்து வரும் வரை அனைத்து காய்கறிகளின் விலையும் உயரும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.